ரஷ்ய கஜானாவுல அடி. இந்தியாவுக்கு ஓடி வந்த புடின் அரசு. எல்பிஜி பிரச்சனைக்கு வழி பொறந்துச்சு. உலகளாவிய எரிசக்தி சந்தையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மத்தியில ட்ரம்ப் சமீபத்துல விதிச்ச கட்டுப்பாடுகள் காரணமா ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் அப்புறம் எரிவாயு வருவாய் மார்ச் மாசத்துல கடுமையா சரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த நாட்டோட நிதியமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில உடனடியா சரி செய்ய ரஷ்யா இந்தியாவுடனான எரிபொருள் வர்த்தகத்தை அதிகரிக்கக்கூடிய முயற்சியில தீவிரமா இறங்கியிருக்கு. ரஷ்ய நிதி அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளின்படி 2025 மார்ச் மாசத்தோட ஒப்பிடுறப்போ 2026 மார்ச் மாசத்துல ரஷ்யாவோட வருவாய் 43% குறைஞ்சு 617 பில்லியன் ரூபிள் சுமார் $7.72 பில்லியன் மட்டுமே கிடைச்சிருக்கு. இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா விதிச்ச கட்டுப்பாடுகள். ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு கூடுதலா வரி விதிக்கப்படும் அப்படின்னு எச்சரிச்ச நிலையில இந்தியா உட்பட பல நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்துச்சு. இதனால ரஷ்யாவோட எரிபொருள் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையா பாதிச்சது. ரஷ்யாவோட மொத்த அரசு வருவாயில எண்ணெய் அப்புறம் எரிவாயு துறையோட பங்கு சுமார் 25% ஆகும். இந்த துறையோட வருவாய் குறைவு அரசோட நிதிநிலைய நேரடியா பாதிக்கும் விஷயமா இருக்கும் காரணத்தால இந்த பிரிவுல ஏற்றுமதி வர்த்தகம் பாதிச்சா இது உடனடியா தாக்கத்தை ஏற்படுத்தும். இதே நேரத்துல 2025 வருஷத்துல அதிகப்படியான ராணுவ செலவுகளோட காரணமா ரஷ்யாவோட பட்ஜெட் பற்றாக்குறை 5.6 ட்ரில்லியன் ரூபிள் இல்லனா ஜிடிபியின் 2.6% உயர்ந்திருக்கு அப்படின்னு ரஷ்ய நிதியமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தெரிவிச்சது. மத்திய கிழக்கு நாடுகள்ல நடந்துட்டு வரக்கூடிய மோதல்கள், குறிப்பா ஹார்மோஸ் நீரிணை வழியா போகக்கூடிய கப்பல் போக்குவரத்துல ஏற்பட்ட தடைகள் உலகளாவிய எண்ணெய் அப்புறம் எரிவாயு சந்தையை பாதிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில எரிசக்தி விநியோகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் பல நாடுகளுக்கு சவாலா மாறியிருக்கு. இதனால மாற்று விநியோகஸ்தர்களை நாடும் முயற்சிகள் அதிகரிச்சிருக்கு. இத ரஷ்யா இப்போ வாய்ப்பா பயன்படுத்த முடிவு பண்ணிருக்கு. இந்த உலகளாவிய குழப்பத்தோட மத்தியில ரஷ்யா இந்தியாவுக்கு அதிக அளவுல கச்சா எண்ணெய் அப்புறம் திரவ இயற்கை எரிவாயு வழங்க தயாரா இருக்கிறதா அறிவிச்சிருக்கு. ரஷ்யாவோட முதல் துணை பிரதமர் டெனிஸ் மாண்டோரோவ் தன்னோட இந்திய பயணத்தப்போ பல முக்கிய தலைவர்களோட சந்திப்புகளை நடத்தினாரு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், வெளியுறவு விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி இவங்களை சந்திச்சு இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தக்கூடிய முயற்சிகளை விவாதிச்சாரு. இந்த அனைத்து சந்திப்புகள்ல இந்தியா ரஷ்யா மத்தியிலான எரிசக்தி ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கிய அம்சமா இருந்துச்சு. ரஷ்ய நிறுவனங்களுக்கு இந்திய சந்தை தொடர்ந்து அதிக அளவுல எண்ணெய் அப்புறம் எல்என்ஜி வழங்கக்கூடிய திறன் உள்ளதா மாஸ்கோ உறுதியளிச்சிருக்கு. இந்த நடவடிக்கை இந்தியாவோட எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் முக்கிய வாய்ப்பா பார்க்கப்படுது. குறிப்பா மத்திய கிழக்குல நிலவக்கூடிய பதற்றம் காரணமா விநியோகத்துல ஏற்பட்ட சிக்கல்களை சமாளிக்க ரஷ்யாவோட இந்த திட்டம் உதவக்கூடும். இது மூலமா இந்தியாவோட எரிசக்தி ஆதாரங்களை பல்வகைப்படுத்தும் முயற்சிக்கு வலு சேர்க்கும். இதன் மூலமா இனி வரக்கூடிய காலகட்டத்துல இந்தியா ரஷ்யா மத்தியிலான வர்த்தகம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரஷ்யாவோட எண்ணெய் வருவாய் குறைவு அதோட பொருளாதாரத்துல அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இந்தியாவுடன் எரிசக்தி ஒத்துழைப்பு அதிகரிக்கிறது அதோட முக்கிய வர்த்தக உத்தியா மாறியிருக்கு.